ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தூளை யூஸ் பண்ணி எல்லா வகையான குழம்பு வெரைட்டிஸுமே நீங்கள் செய்யலாம். இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கிலோ அளவு மிளகாய் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வகையான மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம். குண்டு மிளகாய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீளமாக இருக்கிற சம்பா மிளகாய் கூட எடுத்துக்கலாம். 1 கிலோ அளவு மிளகாய்க்கு 3/4 கிலோ அளவு மல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு துவரம் பருப்பு, 100 கிராம் அளவு மிளகு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 50 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவு கடுகு, 100 கிராம் அளவு சீரகம், 50 கிராம் அளவு சோம்பு, 50 கிராம் அளவு வெந்தயம். வெந்தயம் கரெக்டாக 50 கிராம் தான் சேர்க்கணும். கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கூட கசப்பு தன்மை எடுக்க ஆரம்பிச்சிரும். 50 கிராம் அளவு விரலி மஞ்சள். உங்களுக்கு விரலி மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா 50 கிராம் அளவு மஞ்சள் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு இதை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு காய வச்சுக்கோங்க. மற்ற எல்லா பொருட்களையுமே ஒரே இதில் சேர்த்து நல்லா வெயிலில் ஒரு 2 நாள் காயணும். நல்லா அந்த மிளகாய் எல்லாமே, மிளகாய் மல்லி எல்லாத்தையுமே நீங்கள் உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நொறுங்கணும். அதுதான் கரெக்டான பதம். நீங்கள் இந்த மாதிரி துணி விரிச்சோ இல்லை நியூஸ் பேப்பர் போட்டோ இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. 2 நாள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தனியாக காய வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 நாளைக்கு அப்புறமா நான் மிஷினில் கொடுத்து குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூளை வச்சு நீங்கள் எல்லா வகையான குழம்பு வெரைட்டிஸுமே செய்யலாம். மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, வத்த குழம்பு, எல்லா வகையான புளி குழம்பு, காரக்குழம்புன்னு எதை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சாம்பார் கூட நீங்கள் செய்யலாம். சாம்பார் செய்யும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.